ஹரியானா மாநிலத்தில் பாஜக சார்பாக 9 வருடங்கள் ஆட்சி செய்த மனோகர்லால் கட்டார் தற்போது நடக்க இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் போஸ்டர்களில் கூட புறக்கணிக்கப்பட்டிருப்பது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு நடந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற பாஜக மாநிலத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருந்த ஜாட் சமூகத்தை விட்டுவிட்டு பஞ்சாபி கத்ரி சமூகத்தைச் சேர்ந்த மனோகர்லால் கட்டாரை முதலமைச்சராக்கியது. அதன் பிறகு 2019இல் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பெற தவறியதால் ஜனநாயக் ஜனதா கட்சியுடன் கூட்டணி ஆட்சி அமைத்த போதும் கூட முதலமைச்சர் பதவிக்கு வேறு யாரையும் பாஜக நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் திடீரென இந்த ஆண்டு மார்ச் மாதம் மனோகர்லால் கட்டார் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததோடு எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக ஓபிசி சமூகத்தில் அறியப்பட்ட முகமாக இருந்த நயாப் சிங் சைனியை முதலமைச்சராக நியமித்தது பாஜக. இந்த நேரத்தில் தான் ஜனநாயக் ஜனதா கட்சியுடனான பாஜக கூட்டணியும் முடிவுக்கு வந்தது. மாநிலத்தில் நிலவும் மனோகர்லால் கட்டார் ஆட்சிக்கு எதிரான மனநிலை சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்க கூடாது என்பதற்காகவே பாஜக இப்படி ஒரு முடிவு எடுத்ததாக கூறப்பட்டது. இதனால் அப்போதே மனோகர்லால் கட்டாரின் அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்தன. ஆனால் 9 ஆண்டுகளாக பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு நெருக்கம் காட்டியதா மக்களவை தேர்தலில் சீட்டு வாங்கி மத்திய அமைச்சராகி இருக்கிறார் மனோகர்லால் கட்டார். சமீபத்தில் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட போது கூட கட்டாரின் ஆதிக்கம் இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன. அதிலும் நயாப் சிங் சைனி எம்எல்ஏவாக இருந்த கர்னால் தொகுதி இந்த முறை கட்டாருக்கு நெருக்கமான ஜக்மோகன் ஆனந்துக்கு வழங்கப்பட்டது கட்சியினரையே ஆச்சரியப்பட வைத்தது. இதனால் கட்டார் டெல்லிக்கு சென்று விட்டாலும் ஹரியானா வரை ஆதிக்கம் நீடிப்பதாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் வேகமெடுக்க தொடங்கியதில் இருந்து கட்டார் இல்லாத பிரச்சாரத்தை கட்டமைத்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது பாஜக மாநில தலைமை. பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 4 முறை ஹரியானாவில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆனால் ஹிசார் தொகுதியில் நடந்த பிரச்சாரத்தை தவிர வேறு எதிலுமே கட்டாரின் முகம் தென்படவில்லை. ஏற்கனவே கட்டார் அரசின் மீதான அதிருப்தி வாக்குப்பதிவில் எதிரொலிக்காமல் இருக்கத்தான் அவருக்கு பதிலாக நயாப் சிங் சைனி முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கட்டாரை மேடை ஏற்றினால் வாக்காளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும் என்றும் அதனால் அவரை மற்ற இடங்களுக்கு பிரச்சாரம் செய்ய அனுப்பிவிட்டதாகவும் பாஜகவினர் கூறியிருக்கின்றனர். பிரதமருடனான மேடைகளில் தான் கட்டாரின் முகம் இல்லை என்றார். பிரச்சார போஸ்டர்களில் கூட கட்டாரை முழுவதுமாக தவிர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஊருக்கு ஊர் கட்சியினர் அடிக்கும் பிரச்சார போஸ்டர்களில் கட்டாரின் முகம் இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, மாநில பாஜக காங்கிரஸ் ஆட்சிக்கும் தங்கள் ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடுகளை சுட்டிக்காட்டி வளர்ச்சி பணிகளை குறிப்பிட்டு 90 தொகுதிகளுக்கும் விநியோகித்திருக்கும் 4 பக்க விளம்பர பாம்ப்லெட்டிலும் கட்டாரின் முகம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. 9 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டாரின் முகத்தை விட்டுவிட்டு சாதனை பட்டியல் என பாம்ப்லெட் அடித்திருப்பது பாஜகவையே விமர்சனத்தில் சிக்க வைத்திருக்கிறது. போதாக்குறைக்கு உள்ளூர் தலைவர்களும் கட்டார் தங்கள் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்றும் அவர் ஆட்சியில் இருக்கும் போது அதிகாரிகளை நம்பி கட்சிக்காரர்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றனர். நயாப் சிங் சைனிக்கு முன்னரே பதவி கிடைத்திருந்தால் பாஜக வளர்ந்திருக்கும். அது நடக்காமல் போனதால் தான் தற்போது சைனிக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க கோரி மக்களிடம் கேட்கிறோம் என கூறியிருக்கின்றனர். பாஜக உள்ளூர் தலைவர்களின் இந்த அதிருப்தி குரல்களை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஊடகம் பதிவு செய்திருக்கிறது. ஆட்சிக்கு எதிரான வாக்காளர்களின் மனநிலை, மனோகர்லால் கட்டாருக்கு எதிரான கட்சிக்காரர்களின் கழக குரல் ஆகியவற்றை எல்லாம் மனதில் வைத்துத்தான் பிரச்சார கட்டாரை புறக்கணித்திருக்கிறது பாஜக. நயாப் சிங் சைனியை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் மாநிலத்தில் 33 விழுக்காடு இருக்கும் ஓபிசி சமூகத்தின் வாக்குகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்திருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் பாஜக முன்னெடுத்துள்ள இந்த வியூகங்கள் கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.